ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நம்ம இங்கிலீஷில் நல்லா பேசணுன்னா நம்ம நிறைய தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும். நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை கற்றுக்கிட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கிட்டா நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொறுமையாக ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம ஒரு வார்த்தையை கொண்டு நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னா பதிலாக. எனக்கு பதிலாக, உனக்கு பதிலாக, நமக்கு பதிலாக, அந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ இந்த பதிலாக அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். இன்ஸ்டெட் ஆஃப், பதிலாக. இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நாம் இந்த வீடியோவில் நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு பதிலாக நீ போ. எனக்கு பதிலாக நீ போ. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா யூ கோ இன்ஸ்டெட் ஆஃப் மீ. யூ கோ இன்ஸ்டெட் ஆஃப் மீ. யூ கோ அப்படின்னா நீ போ அப்படின்னு அர்த்தம். எனக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் மீ. மீ அப்படின்னா எனக்கு, பதிலாக அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப். ஸோ எனக்கு பதிலாக நீ போ. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ கோ இன்ஸ்டெட் ஆஃப் மீ. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பதிலாக நான் வருவேன். உனக்கு பதிலாக நான் வருவேன். இது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ வில் கம் இன்ஸ்டெட் ஆஃப் யூ. ஐ வில் கம் இன்ஸ்டெட் ஆஃப் யூ. ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன் அப்படின்னு அர்த்தம். உனக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் யூ. உனக்கு பதிலாக நான் வருவேன். எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ வில் கம் இன்ஸ்டெட் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு பதிலாக யாரை கூப்பிடுவது? அவனுக்கு பதிலாக யாரை கூப்பிடுவது? இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஹூ ஷுட் ஐ கால் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம். ஹூ ஷுட் ஐ கால் அப்படின்னா யாரை கூப்பிடுவது, அவனுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம். இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம் அப்படின்னா அவனுக்கு பதிலாக. அவனுக்கு பதிலாக யாரை கூப்பிடுவது? இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஹூ ஷுட் ஐ கால் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம். நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு பதிலாக யாரை அனுப்பலாம்? அவளுக்கு பதிலாக யாரை அனுப்பலாம்? இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஹூ கேன் பி சென்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹர். ஹூ கேன் பி சென்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹர். அவளுக்கு பதிலாக யாரை அனுப்பலாம்? நெக்ஸ்ட் ஒன், அவர்களுக்கு பதிலாக நாம் செய்வோம். அவர்களுக்கு பதிலாக நாம் செய்வோம். இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா we will do it instead of them. we will do it instead of them. we will do it அப்படின்னா நாம் செய்வோம் அப்படின்னு அர்த்தம். அவர்களுக்கு பதிலாக, instead of them. them அப்படின்னா அவர்கள். ஸோ அவர்களுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்டெட் ஆஃப் them அப்படின்னு சொல்லணும். அவர்களுக்கு பதிலாக நாம் செய்வோம். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? we will do it instead of them. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பதிலாக இவளை அனுப்பு. உனக்கு பதிலாக இவளை அனுப்பு. இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா சென்ட் ஹர் இன்ஸ்டெட் ஆஃப் யூ. சென்ட் ஹர் அப்படின்னா இவளை அனுப்பு அப்படின்னு அர்த்தம். உனக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் யூ. உனக்கு பதிலாக இவளை அனுப்பு அல்லது உங்களுக்கு பதிலாக இவளை அனுப்புங்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? சென்ட் ஹர் இன்ஸ்டெட் ஆஃப் யூ. சென்ட் ஹர் இன்ஸ்டெட் ஆஃப் யூ. உனக்கு பதிலாக இவளை அனுப்பு. நெக்ஸ்ட் ஒன், எங்களுக்கு பதிலாக நீங்கள் வாருங்கள். எங்களுக்கு பதிலாக நீங்கள் வாருங்கள். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா யூ கம் இன்ஸ்டெட் ஆஃப் அஸ். யூ கம் இன்ஸ்டெட் ஆஃப் அஸ். யூ கம் அப்படின்னா நீங்கள் வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். எங்களுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் அஸ். யூ கம் இன்ஸ்டெட் ஆஃப் அஸ். எங்களுக்கு பதிலாக நீங்கள் வாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், யார் போவார்கள் நமக்கு பதிலாக. யார் போவார்கள் நமக்கு பதிலாக. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஹூ வில் கோ இன்ஸ்டெட் ஆஃப் அஸ். ஹூ வில் கோ அப்படின்னா யார் போவார்கள். இன்ஸ்டெட் ஆஃப் அஸ் அப்படின்னா நமக்கு பதிலாக. யார் போவார்கள் நமக்கு பதிலாக. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்?
Who will go instead of us? யார் போவார்கள் நமக்கு பதிலாக? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பதிலாக நீ வா. எனக்கு பதிலாக நீ வா. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ கம் இன்ஸ்டெட் ஆஃப் மீ. யூ கம் இன்ஸ்டெட் ஆஃப் மீ. யூ கம் அப்படின்னா நீ வா அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்டெட் ஆஃப் மீ அப்படின்னா எனக்கு பதிலாக. எனக்கு பதிலாக நீ வா. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ கம் இன்ஸ்டெட் ஆஃப் மீ. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பதிலாக நான் போவேன். உனக்கு பதிலாக நான் போவேன். இது நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வில் கோ இன்ஸ்டெட் ஆஃப் யூ. ஐ வில் கோ இன்ஸ்டெட் ஆஃப் யூ. ஐ வில் கோ அப்படின்னா நான் போவேன் அப்படின்னு அர்த்தம். உனக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் யூ. உனக்கு பதிலாக நான் போவேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ வில் கோ இன்ஸ்டெட் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு பதிலாக யாரை கூப்பிடுவது. அவளுக்கு பதிலாக யாரை கூப்பிடுவது. இதை நாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, who should I call instead of her? who should I call instead of her? who should I call அப்படின்னா யாரை கூப்பிடுவது. instead of her அப்படின்னா அவளுக்கு பதிலாக. her அப்படின்னா அவள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவளுக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறதுக்கு instead of her அப்படின்னு சொல்லணும். அவளுக்கு பதிலாக இது எப்படி சொல்லணும்? instead of her. அவளுக்கு பதிலாக யாரை கூப்பிடுவது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? who should I call instead of her? அவளுக்கு பதிலாக யாரை கூப்பிடுவது. நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு பதிலாக யாரை அனுப்பலாம். அவனுக்கு பதிலாக யாரை அனுப்பலாம். இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? who can be sent instead of him? who can be sent instead of him. அவனுக்கு பதிலாக யாரை அனுப்பலாம். who can be sent அப்படின்னா யாரை அனுப்பலாம் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு பதிலாக இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? instead of him. அவனுக்கு பதிலாக. அவனுக்கு பதிலாக யாரை அனுப்பலாம். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, who can be sent instead of him. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பதிலாக இவனை அனுப்பு. உனக்கு பதிலாக இவனை அனுப்பு. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, send him instead of you. send him instead of you. send him அப்படின்னா இவனை அனுப்பு அப்படின்னு அர்த்தம். instead of you அப்படின்னா உனக்கு பதிலாக. உனக்கு பதிலாக இவனை அனுப்பு. இதை எப்படி சொல்லணும்? send him instead of you. உனக்கு பதிலாக இவனை அனுப்பு. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பதிலாக நீ போ. எனக்கு பதிலாக நீ போ. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, you go instead of me. you go instead of me. you go அப்படின்னா நீ போ அப்படின்னு அர்த்தம். எனக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறதுக்கு instead of me. எனக்கு பதிலாக நீ போ. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? you go instead of me. you go instead of me. எனக்கு பதிலாக நீ போ. நெக்ஸ்ட் ஒன், ஸ்மித்துக்கு பதிலாக ஆண்ட்ரூவை சேர்த்து கொள்ளலாம். ஸ்மித்துக்கு பதிலாக ஆண்ட்ரூவை சேர்த்து கொள்ளலாம். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆண்ட்ரூ could be added instead of Smith. ஆண்ட்ரூ could be added instead of Smith. ஸ்மித்துக்கு பதிலாக ஆண்ட்ரூவை சேர்த்து கொள்ளலாம். சந்தோஷுக்கு பதிலாக ராஜா போகட்டும். சந்தோஷுக்கு பதிலாக ராஜா போகட்டும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லெட்ஸ் ராஜா கோ இன்ஸ்டெட் ஆஃப் சந்தோஷ். லெட்ஸ் ராஜா கோ இன்ஸ்டெட் ஆஃப் சந்தோஷ். சந்தோஷுக்கு பதிலாக ராஜா போகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பதிலாக இதை நம்ம இங்கிலீஷில் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இன்றைக்கி வீடியோவில் இங்கிலீஷில் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.